என் கேள்விக்கெல்லாம் விட தெரியல. அவ்வளோதான். ம். எதுக்கு அவகிட்ட பேசின? என்னத்துக்கு பேசின? நீ எவ்வளோ பேச்சு பேசியிருந்தா, என்னவன் எனக்கு மட்டும்தான் அவன்னு சொல்லுவா. எனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு என்ன? சொல்லு. சொல்லிட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும். உனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சா? சொல்லு அன்பு, உனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சா? எதுக்கு அவகிட்ட பேசின? சும்மா பேசுனியா? இல்லை உன் ஃப்ரெண்டு பேசினானா? நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஆமாம், நீ தான் பேசுனது எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அவள் உதடு கருப்பாக இருக்கும், கழுத்தில் செயின் போட்டிருந்தான்னு சொன்ன உடனே நீ தான் அது. வேறெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் யாரையும். எதுக்கு பேசின அவகிட்ட? என்னத்துக்கு பேசின? சொல்லு. காரணத்தை சொல்லிவிட்டு போ. ஆமாம், நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படி தான் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் அப்படியே மனப்பாடமாக சொல்கிறா. அந்த மலேசியாவில் 66லேருந்து ஆரம்பிக்கும். அப்படியே மனப்பாடமாக மேடம் சொல்கிறாங்க. நீ எத்தனை டைம் அவளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீன்னா இப்படி மனப்பாடமாக உன் நம்பரு சொல்லுவா. சொல்லு. என்னை விட உன் மேலே அவள் பாசம் வச்சுட்டாளா? உனக்கே தெரியும். உனக்கே தெரியும். தெரியும் உனக்கு. உன் மேலே நான் வச்சுருந்தது தெரியும். நான் உனக்கு என்ன வேணுமானு சொல்லியிருக்கட்டும். நீ வேணான்னு சொல்லியிருக்கலாம், என்ன வேணுமானு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியே நான் சொல்லியிருந்ததா கூட இருக்கட்டும், நீ போய் அதுக்குன்னு அவகிட்டையும் இவகிட்டையும் போய் பேசுவியா? நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். அவள் மெட்டியை போட்டுக்கிட்டு தெனா வெட்டா காலை இதாக காமிச்சிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறா. அவளாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் பேசி அவள் என்னை வாட்ஸ்அப்பில் பிடிச்சி திட்டுறா. அவள் மட்டும் என்னைக்காவது எனக்கு ஃபோன் பண்ணிட்டா அவ்வளோதான், சொல்லிட்டேன்.